திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 50-60களில் எம்ஜிஆர், சிவாஜி இருவருக்கும் ஆதர்சன பாடகராக இருந்தவர் டி.எம். சௌந்தரராஜன். நடிப்பதற்காக சினிமாவில் நுழைந்து சரியான வாய்ப்புகள் இல்லாமல் பாடகராக மாறியவர் இவர். எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரியும் என குரலை மாற்றி பாடுவதில் கெட்டிக்காரர். அதனால் எம்ஜிஆர், சிவாஜி இருவருக்கும் இவரின் குரல் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். பல 100 பாடல்களை அவர்களுக்காக இவர் பாடியிருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி இருவருக்கும் மற்ற சில பாடகர்கள் சில பாடல்களை பாடியிருந்தாலும் டிஎம்எஸ் குரல் போல அவர்களுக்கு வேறு யாரும் செட் ஆகவில்லை. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் டி.எம். சௌந்தரராஜனுக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டது. அதன்பின் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜேசுதாஸ் ஆகியோரை தனக்காக எம்ஜிஆர் பாட வைத்தார். அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவே வா பாடலை எஸ்பிபி பாட வேண்டும் என்று சில மாதங்கள் அவருக்காக எம்ஜிஆர் காத்திருந்த சம்பவமும் நடந்தது. அதேபோல 70களில் ஏசுதாசும் எம்ஜிஆருக்கு பல பாடல்களை பாடியிருக்கிறார். நடிகருக்கு பொருந்துவது மாதிரி பாடகர் பாடுவது ஒரு ரகம் எனில், பாடகரின் குரலுக்கு ஏற்றார் போல நடிகர்கள் நடிப்பதும் அவ்வப்போது நடப்பதுண்டு. பொதுவாக எம்ஜிஆர் பாடல்களில் மிகவும் துள்ளலாக இருப்பார். ஓடி ஆடி நடிப்பார். அதற்கேற்றார் போல டி.எம். சௌந்தரராஜனும் பாடியிருப்பார். ஆனால் ஒருமுறை பாடகரின் குரலுக்கு ஏற்றார் போல எம்ஜிஆர் நடித்த சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி உள்ளிட்ட பலரும் நடித்து 1962ஆம் வருடம் வெளியான திரைப்படம் பாசம். இந்த படத்தில் பால் வண்ணம் பருவம் கண்டேன் என்ற பாடல் வரும். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். அவரின் குரல் மிகவும் மென்மையாக இருக்கும். எனவே துள்ளலாக நடிப்பது செட் ஆகாது என்பதால் எம்ஜிஆர் வழக்கமான தனது பாணியிலிருந்து விலகி மிகவும் அடக்கி வாசித்து சின்ன சின்ன முகபாவனங்களை காட்டியிருப்பார். இந்த பாடல் ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.